ஹலோ கைஸ், உங்களுக்குன்னு கோல் இருக்குது. உங்கள் ட்ரீம் லைஃப் ஸ்டைலை அச்சீவ் பண்ண தடையாக இருக்கிறது ப்ரொகானிசேஷன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்த அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறது. ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 95% பீப்புளுக்கு இந்த ப்ரொகானிசேஷன் ஹேபிட் இருக்குன்னு. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்கள் ப்ரொகானிசேஷன் ஹேபிட்டை ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றுறதுக்கும் அமேசிங்கான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். An object either remain at rest or continue to move at a constant velocity unless acted by an external force. இது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டேபிளில் ஒரு பால் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அந்த பால் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணிங்கன்னா அந்த பால் மூமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண அந்த டாஸ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஃபோர்ஸும் நமக்கு இனிஷியல் ஃபோர்ஸ் எனர்ஜியும் கண்டிப்பாக வேணும். ஏன் நீங்கள் அந்த டாஸ்க்கை இன்னும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி பண்ணுற ஸ்க்ரோலிங்காக இருக்கலாம், இல்லைனா ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 minute ரூலை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற டாஸ்க்கை ஒரு 2 minutes பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. உங்கள் பிரெயின் என்ன திங்க் பண்ணுன்னா 2 minutes பண்ண போகிறோன்னு ஈஸியாக அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்த வாட்டி பண்ணுறப்ப 2 minutes 3 minutes தான் ஆகும், அடுத்த வாட்டி 5 minutes ஆகும். நீங்கள் அந்த டாஸ்க்கையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம பிரெயின் இமீடியட் ரிவார்ட் தர விஷயங்களை தான் அதிகமாக பண்ண சொல்லும். இதனால தான் சோஷியல் மீடியா, ட்ரக்ஸ், ஆல்கஹாலுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறோம். உங்கள் பிரெயினை சீப்பான டொமைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண இந்த அமேசிங்கான ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.